الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்துல் முனாஃபிகூன் என்ற சூராவின் விரிவுரையில் விளக்க உரையில் உங்களை சந்திக்கிறோம். சூரா முனாஃபிகூன் மதீனாவில் இறங்கிய ஒரு சூரா. இந்த சூரா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இறங்கி இருக்க வேண்டும். பனு முஸ்தலிக் போராட்டத்தின் போது இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்துதான் இந்த சூரா இறங்கியது என்று சொல்வார்கள். அதாவது ஒரு முஹாஜிரின் அடிமையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஒரு அடிமையும், ஒரு அன்சாரியின் அடிமையும் ஒரு இடத்திலே பிரச்சினைப்பட்டு கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த முஹாஜிரின் அடிமை முஹாஜிர்களை உதவிக்கு அழைக்கிறார். அன்சாரியின் அடிமை அன்சார்களை உதவிக்கு அழைக்கிறார். இதனை அவதானித்து கொண்டிருந்த அல்லது இதனை கேள்விப்பட்ட அப்துல்லா பின் உபை, சம்மின் கல்பக்க யகுல்க, உங்களது வீட்டிலுள்ள உங்களது நாயை கொழுக்க வையுங்கள், அது இறுதியில் உங்களையே சாப்பிடும் என்ற ஒரு வாசகத்தை பாவிக்கிறார். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்றுவதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்களை அவர்களை செலவழிக்காமல் இருப்பது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்களுக்கு செலவழிக்காமல் இருக்குமாறு சொல்கிறார். அதனால் அவர்கள் ரசூலுல்லாஹை விட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார். இந்த விஷயத்தை ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை என்ற முனாஃபிக்கிடம் இதை பற்றி வினவுகிறார்கள். ஆனால் அப்துல்லா பின் உபை இவ்வாறு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என்று முற்று முழுதாக மறுக்கிறார். இது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்த போது அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வைக்கிறான். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு இந்த சூறாவை, இந்த வசனங்களை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை உண்மைப்படுத்தியதாக, ஸைத் இப்னு அர்கமை உண்மைப்படுத்தியதாக. இனி இந்த சூறாட விளக்கத்துக்கு நாங்கள் வருவோம். முதலாவது இந்த சூறாட ஆரம்ப 3 வசனங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த சூரா தொடங்குகிறது இப்படி: இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். நயவஞ்சகர்கள் உங்களிடம் வந்தால், காலு அவர்கள் சொல்வார்கள், நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ் அறிகிறான் நிச்சயமாக நீங்கள் அவனுடைய தூதர் என்று. வல்லாஹு யஷ்ஹத் இன்னல் முனாஃபிகீன் லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் முனாஃபிக்குகள் பொய் சொல்கிறார்கள் என்று. முனாஃபிக்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். இத்தகது ஐமானஹும் ஜுன்னதன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், தங்களோட சத்தியங்களை அவர்கள் கேடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள், அதன் ஊடாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து தடுக்கிறார்கள். இன்னஹும் சாஅமாகானு யஅமலூன், நிச்சயமாக அவர்கள் செய்வது எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. ஸாலிக, அதற்கு காரணம் என்னவென்றால், பிஅன்னஹும் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு, சும்ம கஃபரு, அதே நேரத்தில்
நிராகரிப்பிலும் இருக்கிறார்கள். ஃபத்துபியா அலா குலூபிஹிம், அதன் காரணமாக அவர்களது உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது. ஃபஹும் லா யஃப்கஹூன், எனவே அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் நாங்கள் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதா ஜா அகல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் உங்களிடம் வருகின்ற போது, காலு, அவர்கள் சொல்கிறார்கள், நஷ்ஹது இன்னகல ரசூலுல்லா, நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லி. வல்லாஹு யாலம் இன்னகல ரசூலு, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிகிறான் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி. அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், இன்னல் முனாஃபிக்குன லகாதிபூன், முனாஃபிக்கள் பொய் சொல்றாங்க என்பதற்கு. முதல்ல முனாஃபிக் நிஃபாக் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வது அவசியம். நிஃபாக்க 2 பிரிவாக பிரிப்பாங்க. நிஃபாக்குன் அக்பர், நிஃபாக்குன் அஸ்கர் என்று சொல்லி. நிஃபாக்குன் அக்பர் என்றா பெரிய நிஃபாக், நிஃபாக் அஸ்கர் என்றா சிறிய நிஃபாக். அதாவது நிஃபாக் என்பது உள்ளத்தில் குஃபுரை வைத்து கொண்டு வெளியில முஸ்லிமாக காற்றத்தான் நிஃபாக்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். ஒருவர் உள்ளத்தால் முஸ்லிம் அல்ல, உள்ளத்தால் அவர் இறைவனை நிராகரிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நபியாக அவர் ஏற்றுக்கொண்டில்லை. இப்போ உள்ளத்தில் குஃபுரை வச்சு கொண்டு வெளியில தன்னை முஸ்லிமாக காட்டுறார். இப்படி உள்ளத்துல குஃபுரை வச்சு கொண்டு வெளியில முஸ்லிமாக காட்டுறதுக்கு பேரு தான் நிஃபாக். எனவே முனாஃபிக் என்றா உள்ளத்தால அவர் உண்மையில நிராகரிப்பாளர், உள்ளத்தால அவர் முஸ்லிம் அல்ல, வெளியில அவர் தன்னை முஸ்லிமா காட்டுறார். எனவே உள்ளத்துல குஃபுரை வச்சு கொண்டு வெளியில இஸ்லாத்துக்கு ஷார்பானவர் மாதிரி முஸ்லிம் மாதிரி காட்டுறத நாங்கள் நிஃபாக்குன் அக்பர்னு சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் அந்த நிஃபாக்கில் உங்களுக்கு தெரியும், பேசினா பொய் பேசுவது, வாக்களித்தா மாறு செய்கிறது, நம்பினா மோசடி செய்கிறது, வாக்குவாதங்களின் போது மோசமாக அநீதியாக நடந்து கொள்வது, உடன்படிக்கை செஞ்சால் மீறுறது, இதெல்லாம் நடத்தையோடு சம்பந்தப்பட்ட நிஃபாக். இப்போ நிஃபாக்கில் பாரதூரமானது, நிஃபாக்கில் பெரியது நிஃபாக், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக், நடத்த சம்பந்தப்பட்ட நிஃபாக்குன்னுவாங்க சில நேரம். நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக்காகத்தான் என்னது இந்த நிஃபாக்கில் பாரதூரமானதாக அந்த வகை காணப்படுகிறது. இப்போ இதா ஜால்கல் முனாஃபிக்கும், இந்த இத்தகைய நயவஞ்சகர்கள் உங்கள்கிட்ட வந்தா வார நேரம், காலூன் அஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், அவங்க சொல்றாங்க நாங்கள் சாட்சி சொல்றோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றோம். அதாவது அவர்கள் உள்ளத்தில் குபுரை வச்சு கொண்டு வெளியில சொல்றாங்க நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கன்றதுக்கு சாட்சியாக இருக்கிறோம்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலம் இன்னக லரசூல், அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி. அப்ப முனாஃபிக்கள் சொல்ற அந்த கருத்து, அதாவது நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்ற அந்த கருத்து, அது பிழை அல்ல, அது சரியான கருத்து. ரைட், அல்லாஹ்க்கு தெரியும் அவங்க சொல்ற அந்த கருத்து சரின்னு சொல்லி. இப்போ வல்லாஹு யஷ்ஹத், அல்லாஹ் சான்று பகர்கிறான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக முனாஃபிக்கள் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி. அப்ப இங்க பொய்ன்னு சொல்லிக்கிறது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி சொல்றதே அல்ல. அதாவது அவங்க மூமீன்கள் அல்ல, நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அவங்க சொல்றது தான் பொய் என்று சொல்லித்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. எனவே அப்போ ஒரு முனாஃபிக்னு சொல்லி சொல்ற நேரம் அவர் உள்ளத்தில் இங்க இந்த வசனமே காட்டுது, அவர் அந்த முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ற நேரம் அவங்களோட வாய் சொல்றது பொய். ஏண்டா அவங்க உள்ளத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டில்லை, ரசூலுல்லாவை நம்பி இல்லை என்ற கருத்தை தான் இந்த வசனம் சொல்கிறது. எனவே நிஃபாக்ல பயங்கரமானது, படுமோசமானது நம்பிக்கை சார்ந்த நிஃபாக். இந்த நிஃபாக்கத்தான், அதாவது நரகத்தில்
ஆக கீழ்த்தட்டத்தில் இருக்கிற முனாஃபிக்கள் என்று நான் சொல்வது, குர்ஆன் சொல்வது இந்த நயவஞ்சகத்தை தான். இது முதலாம் வசனத்தை பொறுத்தவரையில் முதலாம் வசனம் சுருக்கமாக சொல்கின்ற கருத்து. அதாவது முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வார நேரம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட தூதர் என்று சொல்லி. ஆனால் உண்மையில அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட தூதர் தான். இது இடையில வந்த வசனம், ரைட்? சொல்லிட்டு குர்ஆன் சொல்கிறது இந்த நீங்க அல்லாஹ்ட தூதர் தான், அது சரிதான். ஆனால் நீங்க தூதர்ன்றத இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொண்டில்லை. எனவே அந்த வகையில் அவங்க உள்ளத்தால மூமின்களாக இல்லை. எனவே அவங்களோட நாவு சொல்றது பொய் என்று சொல்லித்தான் இந்த முதலாவது வசனம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வசனத்தில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான்.